மெய்சிலிருக்கும் சேரர் வரலாறுல பார்க்கும்போது ஏற்கனவே வந்து நம்ம இமயவரம்பன் நெடுஞ்சேரலாக தானே பார்த்தோம். இவன் வந்து உதியஞ்சேரலுடைய மகன். இவங்களுடைய அம்மா பேர் நல்லினி அப்படின்னு பார்த்தோம். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா பல் யானை செல்கழு குட்டுவன் அப்படின்னு பேர். இது என்ன பல் யானை செல்கழு குட்டுவன் அப்படிங்கிற பேரை பார்க்கும்போதே முடிஞ்சு போச்சு இல்லை. யானைகள்லாம் வந்து அப்படி கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துல போகிறத பார்த்தோன்னா மேகங்கள் பெருங்கூட்டத்தோடு போகும்போது மேகங்கள் மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்கும்ல. அதுபோல் வந்து இந்த பல் யானை செல்கழு குட்டுவன் வந்து போருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த யானை புடை சூழ போகும்போது பார்க்கும்போது அப்படியே மேகக்கூட்டங்களே அந்த போர்ப்படைகள் நகர்ந்து போகிறது வந்து மேகக்கூட்டங்கள் நகர்ற மாதிரியே தெரியுமா. அதனால் இவனுக்கு வந்து பல் யானை செல்கழு குட்டுவன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அந்த பேர்லேருந்தே தெரியுது இல்லையா, நம்ம யானை படைகளில் வந்து ஒரு தலை சிறந்த வீரனாக அவன் விளங்கியிருக்காங்கிறதுனால இவனுடைய அண்ணன் இமயவரம்பன் இவன் வந்து தம்பி இல்லையா பல் யானை செல்கழு குட்டுவன். சேரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர்களுக்கு பல நாடுகள் இருந்ததில் ஒரு பகுதியும் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பொறுப்பாக இருந்து ஒரு ஆட்சி செய்வார்கள். அப்படி பார்க்கும்போது அதில் சேர நாட்டுக்கு உட்பட்ட பூழியர் நாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூழியர் நாட்டை வந்து இவன் பொறுப்பாக பார்த்துக்கிட்டனால இவனுக்கு வந்து பல் யானை செல்கழு குட்டுவனுக்கு பூழியர் கோ அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. பொதுவாக வந்து இந்த மன்னர்களுடைய வரலாறுகளை பற்றி பார்க்கும்போது யார் மன்னராக இருக்கார்களோ அவர்கள் பேரால் தான் எல்லா வெற்றிகளும் பதிவு செய்யப்படும். ஒரு போருக்கும் வந்து அரசன் போய் தலையெடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அரசனுடைய மகன்களும் வந்து அந்த போருக்கு தலைமையேற்று போவாங்க. பொதுவாக ஒரு போரில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள்ங்கிறது அதுக்கு யார் வேணாலும் தலைமையேற்று போகலாமே தவிர, ஆனால் அந்த வெற்றிங்கிறது இந்த மன்னர்களுடைய பேரால் தான் வந்து சொல்லப்படும். அப்படி பார்க்கும்போது உதியஞ்சேரலோட பிள்ளைகள் தானே வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் பல் யானை செல்கழு குட்டுவனும். அப்படி பார்க்கும்போது சேர நாட்டை விரிவாக்கம் செய்யும்போது அது சொல்கிறாங்கல்ல, நாடு கண் அகற்றி அப்படின்னு தான் அவரை பற்றி உதியஞ்சேரலை பற்றி பாடியிருப்பாங்க. அப்போ உதியஞ்சேரல் வந்து அரசனாக இருந்துக்கிட்டு அவர் பல்வேறு இடங்களுக்கு படைகளை அனுப்பும்போது குறிப்பாக கொங்கு நாட்டு பகுதியை வந்து கைப்பற்றுவதற்கு வந்து பல் யானை செல்கழு குட்டுவன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றியிருக்காரு. ஏற்கனவே நாம் வந்து உம்பர்காடு அகப்பா கோட்டை இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம்ல. உம்பர்காடு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உம்பர் அப்படிங்கிறது யானை, காடுங்கிறது யானைகள் நிறைந்த ஒரு காடு. இப்போதைய நிலைமையில் ஆனைமலை அப்படிங்கிற ஒரு பகுதியை சொல்கிறோம்ல, அந்த பகுதியும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் தான் இந்த உம்பர் காடுன்னு சொல்கிறோம். சேர நாட்டை விரிவாக்கம் செய்கிற பணிகளில் தீவிரமாக ஈடுபடும் போது பூழியர் நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கொங்கு நாட்டை முழுமையாக கைப்பற்றிய பெருமை, குறிப்பாக வந்து கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய உம்பர்காடு பகுதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகப்பா கோட்டை அப்படிம்பாங்க. அது என்ன அகப்பா கோட்டை அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் வந்து பாக்குடி அப்படின்னு பேர். இது வந்து மலைகளுக்கு இடையே இருந்ததுனால அகப்பாக்குடி, மலைகளுக்கு உள்ளே இருந்தால் அகம்னு சொல்கிறதில்ல, அகப்பாக்குடி அப்படின்னு பேராகி பிற்காலத்தில் வந்து அகப்பா கோட்டை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய தலைமலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான். அந்த தலைமலை பகுதியை சுற்றி இருந்தவர்கள் நம்ம முதுமலையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அந்த பகுதியில் வசித்தவர்கள் வந்து முதியர்கள். இந்த வரலாறுலாம் நம்ம ஏற்கனவே லேசாக தொட்டிருக்கோம். இந்த உம்பர்காட்டு போருக்கும் அகப்பா கோட்டை போருக்கும் தலைமை ஏற்று மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை குவித்து அதை வந்து சேர நாட்டோடு இணைத்த பங்கு வந்து பல் யானை செல்கழு குட்டுவனுக்கு தான் சாரம். அடுத்தது பார்க்கும்போது சோழர்களும் பாண்டியர்களும் இந்த கொங்கு நாட்டை வந்து கைப்பற்றுவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து யுத்தம் செய்யும்போது சோழர்களையும் பாண்டியர்களையும் விரட்டி அடித்து அவர்களுக்கு வந்து மனசளவில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தினதுக்கு முக்கியமான பங்கு வகித்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பல் யானை செல்கழு குட்டுவனை தான். இந்த பல் யானை செல்கழு குட்டுவனை பற்றி பாலை கௌதமனார் அப்படிங்கிறவர் வந்து பாடியிருக்காரு. இந்த பாலை கௌதமனாருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாலைங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பாலக்காடு அப்படிங்கிற ஊராக இருக்கக்கூடும் அப்படின்னு தமிழறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பல் யானை செல்கழு குட்டுவனை வந்து மழவர் மெய்மறை, அதாவது மழவர்களுக்கு கவசம் போன்று விளங்கியவன். அதனால் வந்து புலவர்கள் வந்து இவனை வந்து மழவர் மெய்மறை அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்லும்போது குவியர் கண்ணி மழவர் மெய்மறை அப்படின்னு பாடுறாங்க. இது என்ன இப்போ இந்த பாட்டோட விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது மழவர்னா யார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இல்லையா. இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு நாடும்போம், தொண்டை நாடும்போம், அந்த சில பல்வேறு நாடுகள் சின்ன சின்னதாக சொல்லிட்டு வருவோம்ல. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு பெருசாக இருந்தால் கூட ஒரு பகுதிக்கும் சில பெயர்கள் உண்டு. அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா
காவிரிக்கு திருச்சியில் காவிரிக்கு மேல் பகுதியில் ஆரம்பித்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல், திருச்சியோட ஒரு பகுதி, அதுக்கப்புறம் வந்து சேலம், திருவண்ணாமலையோட ஒரு பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்படி போய் அப்படியே கடைசி வரைக்கும் எருமை நாடு வரைக்கும் கர்நாடக மாநிலத்தில் போகுதில்ல, இந்த பகுதிக்கு பேர் வந்து மழநாடு அப்படின்னு பேர். இந்த மழநாடு அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த மழநாடை பற்றி இது வரைக்கும் வந்து யாரும் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படலைங்கிறது உண்மை. இப்போ சங்க இலக்கியங்களில் பார்க்கும்போது அதியமான் அப்படிங்கிற ஒரு வள்ளலை பார்க்குறோம். அடுத்தது வந்து கொல்லிமலையை ஆட்சி செய்த கோமான் வல்வில் ஓரியை பற்றி பார்க்குறோம்ல. இவர்கள் 2 பேரையும் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் மழவர் பெருமகன் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி இருக்குது. அப்போ மழவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு கேட்கும்போது தமிழகத்தோட தொன்மையான போர்க்குடிகளுக்கு பேர் வந்து மழவர்கள் அப்படின்னு பேர். அவர்கள் ஆட்சி செய்த பகுதிக்கு வந்து மழநாடுன்னு பேர். அப்போ இந்த மழவர்களில் வந்து பல்வேறு பெயர்கள் உண்டு அவங்களோட இருப்பிடத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ குவியற்கண்ணி மழவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலையில் வந்து இந்த வந்து குவியல் மாதிரி வந்து அந்த கன்னி மாதிரி அந்த குடுமையை வச்சுட்டு இருந்தவர்கள் தான் வந்து மழவர்கள்னு பேர். இந்த மழவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வில் சண்டையிலும் குதிரை சண்டையிலும் வந்து மிகப்பெரிய கெட்டிக்காரர்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த வழியில் வந்தவர்கள் தான் வல்வில் ஓரிய, அதியமான், இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். அதை வந்து இன்னொரு வரலாறுகளில் நம்ம பார்ப்போம். இந்த மழவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது வரலாற்று அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து சேரர்களோட கிளைக்குடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சொல்லும்போது பேரரசர்கள்லாம் யாருமே நேரடியாக உருவாகி வரல, வேளிர்கள் தானே. இந்த வேளிர்களில் வந்து ஒரு வேளிரும் சண்டை போட்டு கடைசியாக யார் வந்து வலிமையாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பேரரசர்களாகிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சேரர்களோட கிளைக்குடியாக வந்து இந்த மழவர்களை வந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா வேளிர்கள்லேருந்து தானே பேரரசர்கள் போயிருப்பாங்க, அதனால் வந்து மழவர் குடியிலேருந்து தான் சேரர்கள் உருவாகியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 2 கருத்தும் இருக்குது. எப்படி இருந்தாலும் சேரர்களும் மழவர்களும் ஒரே குடியை சேர்ந்தவர்களுங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு தெரிய வருது. அப்படி பார்க்கும்போது இந்த மழவர்களில் வந்து பெரும்பகுதி வந்து பாண்டியர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா சேரர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டும் ஒரே வந்து கிளைக்குடியாக இருந்தார்களும் சேரர்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய போராட்டம் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கனால இந்த குவியற்கண்ணி அப்படிங்கிற மழவர் பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து சேரர்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பல்யானை செல்கழு குட்டுவனோட பல வெற்றிகளுக்கு வந்து அவர்களுக்கு துணையாக இருந்ததுனால இவர்கள் வந்து மழவர் மெய்மறை, மழவர்களுக்கும் அவர் கவசம் போன்று விளங்கி இருக்கிறார் அப்படின்னு ஒரு பாராட்டப்படுது. நம்ம மழவர்களை பற்றியும் மழநாட்டை பற்றியும் அதோட வரலாறு தொடர்பானவற்றையும் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பல்யானை செல்கழு குட்டுவனுக்கும் மழவர்களுக்கும் என்ன தொடர்பு, அவனை ஏன் வந்து மழவர் மெய்மறை, மழவர்களோட பாதுகாப்பு கவசம் அப்படின்னு அழைத்தார்கள்ங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். பல்யானை செல்கழு குட்டுவனுக்கு வந்து தமிழ் மேலே ஒரு தீராத பற்று இருந்திருக்கு. அதனால் வந்து பல புலவர்களை வந்து அவன் வந்து ஆதரிச்சிருக்கான். குறிப்பாக வந்து அந்த பாலை கௌதமனாருங்கிறவர் தானே அவரை பற்றி பாடியிருக்காரு. அவருக்கு வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கும்போது அவர் ஒரு 10 வேள்விகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வேள்விக்குமே வந்து ஏராளமான பொருட்செலவாகும். அப்போ 10 வேள்வியும் அவர் விருப்பப்படி நடத்துவதற்கான எல்லா பொருட்செலவையும் அவன் வந்து செய்து கொடுத்துருக்கான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இமயவரம்பனுடைய மகன்கள் வராங்கல்ல ஒரு 4 பேர், அந்த மகன்களையும் வந்து இவன் ரொம்ப பாதுகாப்பாக கட்டுப்பாட்டோடு வச்சு நடத்தியிருக்கான். அப்படிங்கிறதுனால இவனுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்காக கருதப்படுகிறது. கடைசி காலத்தில் நல்ல மாதிரி ஆட்சி செய்து ரொம்ப இரக்கம் சுபாவம் உள்ளவன். அதாவது போர்க்களத்தில் எப்படி வந்து யாருக்கும் அடங்காமல் அவன் நிற்கிறானோ அதே போல் மக்கள் மேலே வந்து அன்பு, மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. அதாவது நம்ம நாட்டில் வந்து யாருமே வறுமையில் இருக்கக்கூடாது. யார் எதை கேட்டாலும் அரசர்களை எதிர்பார்க்காம அந்த மக்களே கையில் இருக்கிறத எடுத்து கொடுக்கணுங்கிற அளவுக்கு அந்த மக்களை வந்து வறுமை இல்லாமல் ரொம்ப செழிப்பாக வச்சுருந்தான் அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றி புலவர்கள்லாம் நிறைய பாடியிருக்காங்க. இதுதான் வந்து பல்யானை செல்கழுகுட்டனோட முக்கியமான சிறப்பு. கிட்டத்தட்ட இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதெல்லாம் மறைந்த பிறகும் ஒரு 20 வருடம் வரைக்கும் ஒரு மன்னனாக இருந்தால் கூட அந்த பூழியர் நாட்டெலாம் பெரிய அளவுக்கு ஆட்சி செய்தால் கூட அந்த பூழியர் நாட்டில் இருக்கக்கூடிய ஐரை மலைங்கிற ஒரு மலை வந்து ரொம்ப முக்கியமான மலை. ஐரை மலையில் இருக்கக்கூடிய கொற்றவை தான் சேரர்களோட குலதெய்வம். இவர் வந்து நிறைய நாள் வந்து ஐரை மலையிலே தங்கி இருந்ததுனால குலதெய்வத்தோட வழிபாடை தொடர்ந்து குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு அங்கேயே தங்கி இருந்ததுனால இவருக்கு வந்து
ஐயிரை பொருணன் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரும் உண்டு. கடைசி வரைக்கும் இருந்து நல்லாட்சி செய்தவர். தன்னுடைய வயதான காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஆட்சி செய்ததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் ராமாயணத்தில் வர்ற மாதிரி இவர் வந்து வனம் புகுந்துட்டார் அப்படிங்கிறாங்க. கடைசி காலத்தில் ஒரு துறவி மாரி தன்னுடைய வனத்திலே இருந்து இவருடைய வாழ்க்கையை முடித்து கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இலக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டு வருது. சேரர்களோட வரலாறை பற்றி பேசும்போது ஒரு அரசனுக்கு வெற்றி எந்த அளவுக்கு முக்கியங்கிறத விட அரசனை சார்ந்திருக்கக்கூடிய அவனுடைய மகன்களும் அவனுடைய சகோதரர்களும் தான் ரொம்ப முக்கியமாக பங்காற்றி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது பல்யானை செல்கெழு குட்டுவனை பொறுத்தவரை இவனுடைய தந்தை உதியஞ்சேரல் பெற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகளுக்கெல்லாம் பக்கபலமாக விளங்கி இருக்கிறான். இவனே பல போர்களுக்கு தலைமையேற்று அந்த நாடுகளை எல்லாம் கைப்பற்றி சேர நாட்டோடு இணைத்திருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய அண்ணன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலானோட பல வெற்றிகளுக்கும் பின்னாடி இருந்து இவன் வந்து போர்களுக்கு தலைமையேற்று சென்றிருக்கிறான். இமயவரம்பனுடைய மகன்கள் சேரன் செங்குட்டுவன், நார்முடி சேரல், அதுக்கப்புறம் ஆடுகோட்பாட்டு சேரலாளன் போன்ற அரசர்களும் நல்ல ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறான். கடைசியில் வந்து அவன் வனம் புகுந்தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வரலாறு முடிக்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் சேரர்களுடைய வரலாற்றில் பல்யானை செல்கெழு குட்டுவனோட வரலாறு வந்து ஒரு மறக்க முடியாத வரலாறுங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.